ஊர் அமைதியா இருக்கு. ஊர் இப்படி அமைதியா இருந்தா அப்படி தாங்காது. கலவர மாதிரி தான் ஊர் நல்லா இருக்கு. யாரா இங்க 2 பேர் என்ன மேனே 2 நாள் லீவு முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறு மேக்ஸ் செஞ்சுட்டு போகணும். மேக்ஸ் கற்றுட்டு வேறு அடிப்பேன். ஆமாப்பு, அதுக்கு என்ன செய்யறது? ஹாஸ்டலில் வேறு சேர்த்து விட்டாங்க. நான் நினச்சாலே பயமாகுது. நைட்டு வேறு தூக்கம் ஏறாது. அதை நினச்சா எவன் ஜேக்க சொன்னானே தெரில. இதாக எரிச்சலாக வருது. அதுதான் பார்த்துக்குறோம். நீ இது நாளைக்கு டக்குன்னு கிளம்பி இருப்போம். சரி சரி, இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன். அதை பார்ப்போம். பார்ப்போம். என்னடா யாரா இங்க ஏதோ பேசி வந்துட்டு போறாங்க? ஏதோ ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க, ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க, ஏதோ மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மேக்ஸ்னா என்னதுடா? மேக்ஸ் உனக்கு தெரியாது? தெரியாதடா. மேக்ஸ்னா சயின்ஸ்டா. நான் 2ஆ போகிறதான்டா படிச்சிருக்கேன். நீ 2ஆ போறதான் படிச்சிருக்கியா? நீ எத்தனை போகிறடா படிச்சிருக்க? நான் 3ஆவது பாஸ்டா. அப்படியா? என்னாச்சா? ஐடி என்ன இப்படி போட்டிருக்கீங்க? கீழே இறக்கிட்டுங்க. என்னன்னு சொல்லிட்டான் என்ன சொன்னா? அவனாலதான் நீ அந்த ஸ்கூல்ல இருக்கியா? யார் என்ன வந்து கேட்பானாம்ல. அப்படியா சொன்னா? அப்படிதான் சொல்றியா? பயந்தான் போலீங்க. அப்படியா? அப்படியே நல்லா பேசிட்டு வந்தோம். என்னன்னு கேட்டு கேட்டேன். மாப்பிள்ள முடிவுதான் நிக்கியா? முடியோட வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. முனிசுரா அவனை இங்கதான் தெரியுது. என்னண்ணே? இந்த முடியா இதை போட்டு பண்ணிருக்க. சீரியஸா பேச வந்திருக்கேன். என்னங்க காலையிலேயே சீரியஸாக இருக்கா? ஏதாச்சும் உன்னை என்னென்னமோ சொல்றான்டா. இப்போதையும் பேசிட்டு இருந்தேன் உங்க கூட பேசிட்டு. பல்லு விளக்க மாட்டீங்க, எதுவும் பெட்டிங்க, சேவம் மிச்சம்லாம் வந்துருந்தீங்க. என்னென்னமோ சொல்றான்டா. என்னண்ணே இப்படியா சொன்னாங்க? சொல்றேன் அசிங்கம் பிடிச்சிங்க. நானும் வந்து கதை ஏதாவது என்னன்னு கேட்கும். நான் போய் கேட்கறாங்க. என்ன முடிவு எடுத்து தம்பி? இந்த போனை வாங்க. உன் கூட நான் ஆற்ற சேர்ந்தது தப்பாடா? எங்க அப்பாட்ட சொல்லி நீ தான் ஆற்றல சேர்த்து விட்டு அது ஒரு குத்தம். உன் கூட சேர்ந்தது குத்தமாடா? நீ அப்படி போய் சொல்லிருக்கவன்ட்டா. சண்டை பண்ணிக்கிறீங்க படிக்கிற வயசுல? நானே பண்ண முடியாது. எனக்கு குடிக்க காசு இல்லாமல் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன நினச்சிக்கிறீங்க? போய் படிக்கிறேன் பாருங்க. போங்கண்ணா. நீ ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அதெல்லாம் தெரியாதுடா. படிக்க போங்கண்ணா. போங்கண்ணா. என்ன சின்ன பையன் சண்டை போட்டுக்கு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. பிடிக்காது. ஒற்றுமை இருக்குன்னு கேட்க முடியாங்களே. ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறதுனா ஒயின் ஷாப் தானே. சரி, ஒரு 50 ரூபா கட்டி வச்சிருக்கேன். போறாங்க. சரி, எவனாச்சும் உங்களுக்கு கிடைக்கும்.